நம்ம ஸ்ரீமதி ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது கிளாஸ்ல இருக்கிற பசங்கன்னா ஹோம்வொர்க் பண்ணாதனால பொண்ணுங்க பக்கத்துல உட்கார வைக்கணும்னு பனிஷ்மெண்டா நம்ம ஸ்ரீமதி பக்கத்துல தான் உட்கார வைப்பாங்க. அந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற அபிங்கிற இந்த பையனும் ஸ்ரீமதியும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. நம்ம ஸ்ரீமதி பக்கத்துல உட்காரணும்னு கிளாஸ்ல யார் யார் ஹோம்வொர்க் பண்ணலான்னு கேட்கும் போது வேணுக்குனே நம்ம அபி எழுந்திருக்கிறான். இவன் சரியா ஹோம்வொர்க் செய்யாதனால நம்ம ஸ்ரீமதி பக்கத்திலே உட்கார சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்லாம் முடிய போற டயத்துல இவன் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டனால இவன் வேற ஊரு கிளம்பிடுவான். அப்படியே இங்கிட்டு வந்தா நம்ம ஸ்ரீமதி பாருக்கு பேரு வைக்கணும்னு அப்ளை பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸ் வந்திருக்கா. அங்க போய் பியூனா வேலை பாக்குற ஒருத்தர் கிட்ட இத பத்தின டீடைல்ஸ் கேட்டா உங்க பாருக்கு பேரு வைக்கிறதுக்கு 2000 ரூபாய் லஞ்சம் தரணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஸ்ரீமதியும் இதெல்லாம் கேட்டு கேட்காத மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த மேடம் கிட்டே போய் கேட்க ஆரம்பிச்சிடுறா. இவ ஒவ்வொரு பேரு டிசைட் பண்ணி அவங்க கிட்ட போய் காட்டினாலும் இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருச்சுன்னு இவளை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது லஞ்சம் தந்தாதான் வேலையாகும்னு 2000 ரூபாய் லஞ்சம் தந்துடுறா. அந்த காசை கொடுத்ததுமே தாஜ்மஹால் பார்னு அந்த அப்ளிகேஷன்ல எழுதி அவங்க கிட்ட கொடுத்ததுமே அவங்க சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு இவ வீட்டுக்கு கிளம்பி போலாமேன்னு போறப்ப இவள ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இவளு பயந்து போய் யாரு என்னன்னு தெரியாம இவளு வேகமா நடந்து முன்னாடி போறா. ஒரு கட்டத்துக்கு மேல இவளால பொறுக்க முடியாம அவனை கூப்பிட்டு அவன் கூட சண்டையே போட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் தான் அவனு சொல்றான் உன் கூட சின்ன வயசுல கிளாஸ்மேட்டா படிச்ச அபின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட கான்டாக்ட் வேணுங்கிறதுக்காக அவனோட நம்பர் வாங்கிட்டு யாரு கூடயே நைட் வண்டியில போறா. இதனா பாக்குற அவங்க வீட்டு ஆளுங்க ஒரு வழியா நம்ம அக்காவும் கமிட் ஆயிட்டாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்து சேர்ந்து குடிப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம ஊர்ல நான் தாஜ்மஹால் பார்னு ஒரு பார் ஆரம்பிக்க போறேன், நீங்க இன்னுமே இங்க குடிக்க தேவையில்ல, நம்ம பார்ல வந்து குடிக்கலான்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போறா. நம்ம ஸ்ரீமதி யார் கூட வண்டியில போனானே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியில வந்து பாக்கலாமேன்னு பார்த்தா பால்கார வீட்டு பையனா இருப்பான். போயும் பால்கார வீட்டு பையனை போய் லவ் பண்றியேன்னு அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும்னு கனவும் காண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஸ்ரீமதியும் நீங்க நினைக்கிற மாதிரினா ஒண்ணு இல்ல, அது எங்க அண்ணே தான் சொல்லிடுறா. அடுத்த நாள் அந்த ஸ்கூல் பையனை போய் மீட் பண்ணி நான் தாஜ்மஹால் பார்னு ஒரு பார் ஆரம்பிக்க போறேன்னு அவன் கிட்ட சொல்றா. ஆனா அவன் நம்ம ஸ்ரீமதியை இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுறான். இவ கிட்ட இருக்கிற மொத்த கோவத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பையன் கிட்ட போய் காட்டுறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.